நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாயை விட்ட நாடுக்கு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுத்திருக்காங்க, தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சுக்கு நூறாக சிதறி போகும் அப்படின்னு இந்தியா சவால் விட்டுருக்காங்க, கடுமையான மிரட்டல் ஒன்று விட்டுருக்காங்க. அது என்ன, இதுக்கு இந்தியாவுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தா, இந்தியாவை யார் சீண்டுனா அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல இது நம்ம லிஸ்டிலேயே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்ப இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு. அதுவும் ஈரான் போறனால இந்த ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் எங்களுடைய கண்டிஷன் அப்படின்னு ஓப்பனாகவே ட்ரம்ப் அவர்களுக்கு செக் வச்சிருக்கு ஈரான். போர்ல ஒரு புதிய திருப்பம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம், அங்கேயும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொல்கத்தா மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்திருந்த சூழல்ல தான் அதுக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இந்தியா மீது கை வைத்தால் பாகிஸ்தான் சுக்கு நூறாக போய்விடும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் வங்கதேசம் சுதந்திரம் பெற்ற வரலாற்றையும் அவர் நினைவு கூர்ந்து பேசி பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு. தேவையே இல்லாம இந்தியா பத்தி பேசி சர்ச்சையை ஏற்படுத்துவதை பாகிஸ்தான் வாடிக்கையாகவே வச்சிருக்கு. அதிலையும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தொடர்ந்து இந்தியா குறித்த சர்ச்சையை கிளப்பிட்டு வர்றாரு. சமீபத்தில் கூட எதிர்காலத்தில் ஏதாவது மோதல் ஏற்பட்டால் கொல்கத்தாவையும் தாக்குவோம் அப்படின்னு வாய விட்டிருந்தாரு. இதற்கிடையில தான் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த வாரத்தில் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் இரண்டாக பிரிந்த வங்கதேச சுதந்திரத்தை பத்தி சொல்றாரு. அந்த வரலாற்றை சுட்டிக்காட்டிய ராஜ்நாத் சிங் அவர்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட வேண்டாம் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறாரு பாகிஸ்தான. இது தொடர்பா மேல என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இது போன்ற கருத்துக்களை சொல்லி இருக்க கூடாது. 55 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் இரண்டாக பிரிந்த போது அவர்கள் அதன் விளைவுகளை அனுபவிச்சாங்க. மீண்டும் எங்கள் மண் மீது ஏதாவது செய்ய அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா இந்த முறை பாகிஸ்தான் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்படும் அப்படிங்கிறது கடவுளுக்கே தெரியும் அப்படின்னு அவர் நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானுடைய அமைச்சர் கவாஜா தேவையில்லாமல் இந்தியா பத்தி பேசி கொல்கத்தா மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில தான் அதற்கு பதிலடியாகவே ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. எதிர்காலத்தில் இந்தியா தாக்குதல் நடத்தினாங்கன்னா பாகிஸ்தான் கடுமையான பதிலடி கொடுக்கும் அப்படின்னு ஆசிப் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது கடந்த சனிக்கிழமை இப்போ சியால்கோட்டில் செய்தியாளர்களிடம் கவாஜா ஆசிப் பேசியிருக்கிறாரு. அப்போது எதிர்காலத்தில் இந்தியா ஏதாவது பதற்றத்தை ஏற்படுத்தினாங்கன்னா பதற்றத்துக்கு பாகிஸ்தான் வலுவான பதிலடி கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதே போல கொல்கத்தா மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் இந்தியா மீது அவர் ஆதாரமே இல்லாத சில தகவலையும் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தான் கைதிகளை வைத்து போலியாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அதை வைத்து இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்தையுமே பாகிஸ்தான் தான் செய்யும், ஆனா அவர் இந்தியா மீது குற்றம் சாட்டினாரு. இப்படி வாய்க்கு வந்ததை பேசினாலும் அவர் அதற்கான ஆதாரம் எதையும் சமர்ப்பிக்கல அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. பலரும் என்ன திட்டி தீர்த்துட்டு வர்றாங்கன்னா, அங்கே இருக்கும் அமைச்சர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. பெட்ரோல் விலை ஏற்றத்தை சமாளிக்க முடியாம திணறிட்டு வருது. இந்த நேரத்தில் கூட நீங்க இந்தியாவை சீண்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசிட்டு வர்றாங்க. சம்பளம் கூட தர முடியல, ஆனா இந்தியாவை சீன்றதுல மட்டும் குறைச்சலே இல்ல, தூ அப்படின்னு துப்புற மாதிரி தான் பாகிஸ்தானை கழுவி ஊத்திட்டு வர்றாங்க. மேலும் பாகிஸ்தானுடைய நிலைமையை எடுத்துக்கிட்டோம்னா, வளைகுடாவில் வெடிச்சிருக்கும் மோதல் சர்வதேச அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தாலும் பாகிஸ்தானை இது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டாரு சமீபத்தில். பெட்ரோல் விலையில லிட்டருக்கு 80 பாகிஸ்தான் ரூபாய் வரை குறைப்பதாக அறிவித்தார் ஷெரீப். மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு அடுத்த 6 மாதங்களுக்கு சம்பளம் தரப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது என்னது, பாகிஸ்தான்ல 80 ரூபாய் குறைச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க ஷாக் ஆகாதீங்க. பெட்ரோல் பாத்தீங்கன்னா இங்க 378 பாகிஸ்தான் ரூபாய்க்கு கிடைக்குது. அதாவது இந்த 80 ரூபாய் குறைச்சதுக்கு அப்புறம் 378 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விலை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும். குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு பெட்ரோல் விலை மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் சாப்பாட்டுக்கு இதுக்கே கையேந்திட்டு இருந்தாலும் பிச்சை எடுத்துட்டு இருந்தாலும் இந்தியாவை சீண்டாம உங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. இது தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல உருவாகி இருக்கும் போர் பதற்றம் மற்றும் 3 நாடுகளுடைய ராணுவ தாக்குதல் மூலம் பல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. இருந்தாலும் குறிப்பாக அமேசான் டேட்டா சென்டர், ஆராக்கிள் ஆகிய அமெரிக்க நிறுவனங்களின் வளைகுடா அலுவலகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் மூலம் இந்த பகுதியில் இருக்கும் டெக் நிறுவனங்கள் பெரும் நெருக்கடியில இருக்காங்க. ஈரான் போர் உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்புல பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு வருது. இந்த மாற்றத்துடைய முக்கிய பயனாளியாக இந்தியா உருவெடுக்கிறாங்க. அதிலையும் குறிப்பாக நாம சொல்லணும் அப்படின்னா, டேட்டா சென்டர் மற்றும் கிளவுட் சேவைகள் துறையில இந்தியா ஒரு முக்கிய ஹப்பாக மாறும் வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. உலகின் முன்னணி கிளவுட் சேவை நிறுவனங்களான கூகுள் கிளவுட், அமேசான் வெப் சர்வீசஸ் மற்றும்
மைக்ரோசாஃப்ட், அசூர் ஆகியவை இந்தியாவில் ஏற்கனவே டேட்டா சென்டர் அமைக்கும் திட்டத்தில் இருந்தாலும் ஈரான் போரால் வளைகுடா நாடுகளில் திட்டமிட்டு இருந்த புதிய டேட்டா சென்டர் விரிவாக்க திட்டங்களை மொத்தமாக கைவிடப்பட்டு தற்போது இந்தியாவில் தங்களுடைய உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த ஆர்வம் காட்டுறாங்க. டேட்டா சென்டர் அப்படிங்கிறது ஆபீஸ் கட்டிடம் போல இல்ல, வேண்டுமென்றால் உடனே இடமாற்றம் செய்ய முடியும். இதுல மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் மற்றும் ஹார்ட்வேர் செட்டப் இருக்கும் காரணத்தினால நிலையான, அமைதியான, கொள்கை அளவுல சாதகமான இடத்தை தேர்வு செய்ய முடியும். ஈரான் போர் எப்போது முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் வேளையில டெக் நிறுவனங்கள் வளைகுடா திட்டத்துல முதலீடு செஞ்சு ரிஸ்க் எடுக்க விரும்பல. இதனால பல நிறுவனங்கள் இந்தியாவில் புதிய திட்டங்கள் அல்லது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் முயற்சியில இறங்கியிருக்காங்க. இந்த வெளிநாட்டு கிளவுட் சேவை நிறுவனங்கள் இந்திய டேட்டா சென்டர் நிறுவனங்களுடன் கோலொகேஷன் ஒப்பந்தங்களை செய்ய முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இதன் மூலம் தங்கள் பப்ளிக் கிளவுட் சேவைகளுக்கான டேட்டா ஹோஸ்டிங் வசதிகளை இந்தியாவில் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. வெளிநாட்டு கிளவுட் சேவை நிறுவனங்கள் அதாவது கோலொகேஷன் ஒப்பந்தங்களை செய்ய திட்டமிட்டுள்ளது. மேலும் இந்திய நிறுவனங்களான கண்ட்ரோல் எஸ், எஃப்ஐ, என்டிடி, கேபிட்டல் லேண்ட் மற்றும் நெக்ஸ்ட்ரா போன்ற நிறுவனங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக AWS இந்த நிறுவனங்களுடன் இணைந்து புதிய டேட்டா சென்டர்களை உருவாக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. யோட்டா டேட்டா சர்வீஸ் நிறுவனத்துடைய CEO சுனில் குப்தா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கடந்த 3 to 4 வாரங்கள்ல டேட்டா சென்டர் திறன் தேவையில திடீரென உயர்வு ஏற்பட்டிருக்கு. சுமார் 200 முதல் 500 மெகாவாட் வரை புதிய தேவைகள் உருவாகியுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாரு. மேற்காசிய நாடுகளில் இருந்து வரும் நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தங்களை விரைவாக முடிக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஒரு கிலோவாட்டுக்கு $60 அப்படிங்கிற அதிகப்படியான கட்டணத்திலையும் ஒப்பந்தம் செய்ய தயாராக இருக்காங்க. இது நீண்டகால முதலீடு, நீண்டகால ஒப்பந்தங்களும் கொண்ட ஒரு துறை அப்படிங்கிறதுனால இந்திய நிறுவனங்களுக்கு பெரும் ஜாக்பாட்டாக இது மாறி இருக்கு. இதன் மூலம் இந்தியா அடுத்த 5 வருஷத்துல மத்திய கிழக்கு மற்றும் ஆசியா இடையிலான முக்கிய டிஜிட்டல் மையமாக மாற்றும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல நீடிச்சுட்டு வரும் பதற்றமான சூழ்நிலையில ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் தற்போது புதிய கட்டத்தை எட்டியிருக்கு. அமெரிக்கா முன் வச்ச 15 அம்ச அமைதி திட்டத்துக்கு பதிலாக ஈரான் தன்னுடைய 10 அம்ச திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தைக்கும் போர் நிறுத்த முடிவுக்கும் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்த ஈரான் முதல் முறையாக போரை நிறுத்த 10 அம்ச திட்டத்தை முன் வச்சிருக்காங்க. அதே போல அமெரிக்காவுடைய 15 அம்ச திட்டத்தை ஈரான் ஏற்கவில்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதுவும் ஈரான் முன் வச்சாங்களே இந்த 10 திட்ட அம்சங்கள், இது மிகவும் முக்கியமானதாகவும் ஈரான் போர்ல முக்கிய திருப்பமாகவும் பார்க்கப்படுது. இந்த 10 அம்ச திட்டம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈரான் மீது மீண்டும் தாக்கப்படாது அப்படிங்கறக்கான உத்தரவாதம் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது தாக்குதல் நிறுத்தம் மட்டுமல்ல, போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா லெபனான்ல இஸ்ரேலிய தாக்குதல்களை முடிவு கொண்டுட்டு வர வேண்டும். அதுக்கு அடுத்ததா ஈரான் மீதான அனைத்து அமெரிக்க தடைகளையும் நீக்கணும். அடுத்து ஈரானுடைய நட்பு நாடுகளுக்கு எதிரான அனைத்து பிராந்திய தாக்குதல்கள், போர்களை முடிவு கொண்டுட்டு வர வேண்டும். ஆறாவதாக இதுக்கு பதிலாக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கும். அதே போல ஹார்முஸ் வழியாக செல்லும் ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் ஈரான் கட்டணத்தை விதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவதாக ஈரான் இந்த கட்டணங்களை ஓமன் நாட்டுடன் பகிர்ந்து கொள்ளும். அடுத்து ஹார்முஸ் வழியாக உலக நாடுகளுடைய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான விதிகளை ஈரான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஈரான் ஹார்முஸ் கட்டணங்களை இழப்பீடுகளுக்கு பதிலாக புனரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்படி ஈரான் தரப்புல அமெரிக்காவுக்கு போரை நிறுத்த 10 அம்ச திட்டத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஈரான் கூட அமைதி ஒப்பந்தம் செய்வதற்கான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கும் கெடுவுக்கு இன்னும் 20 மணி நேரம் உள்ள நிலையில அமெரிக்க அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தற்போதைய கேள்வியாக இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த காலக்கெடுவுல இன்னும் 20 மணி நேரம் இருக்கு. இந்த நேரத்துல தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய கவலையாக இருக்கு. இதற்கிடையில தான் இன்னைக்கு மாலையில அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஏற்பாடு செய்திருந்த முக்கிய செய்தியாளர் சந்திப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதும் நிலைமை நெருக்கடியாக மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுது. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.